இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஏரோது இயேசுவை பார்க்க விரும்பினான். சகேயு அவரை பார்க்க வகை தேடினான். இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? ஏரோது ராஜா அவரை பார்க்க விரும்பினான். ஒரு விருப்பம் அவனுக்குள்ள இருக்குது, அவரை பார்க்கலாம் என்கிற ஒரு விருப்பம். ஆனா சகேயு அவரை பார்க்க விரும்புவது மட்டுமல்ல, எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடினான். அல்லேலூயா. ரட்சிப்பு யாருக்கு வந்தது? ஏரோதுக்கா சகேயுக்கா? ரட்சிப்பு யார் வீட்டுக்கு வந்தது? சகேயுக்கா ஏரோது வீட்டுக்கா? இயேசு யார் வீட்டுல போய் தங்கினாரு? சகேயு குடும்பத்திலயா ஏரோது குடும்பத்திலயா? ஏன் ஏரோது குடும்பத்துல தங்கல? ஏன் சகேயு குடும்பத்துல தங்கினாரு? ஏன் ஏரோது குடும்பத்துக்கு ரட்சிப்பு போகல? ஏன் சகேயு குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது? என்ன காரணம்? ஏரோது அவரை பார்க்க விரும்பினான், அவ்வளவுதான், வகை தேடவில்லை. ஆனா சகேயோ அவரை பார்க்க விரும்பினதோடு மட்டுமல்ல, அவரை பார்க்க என்ன செஞ்சான்? வகை தேடினான். அல்லேலூயா. அப்ப யார் வகை தேடினானோ அவன் வீட்டுக்கு தான் இயேசு தங்க வேண்டும் என்று சொன்னார். யார் வகை தேடினானோ அவன் தான் இயேசுவை கண்டடைந்தான். யார் வகை தேடினானோ அவன் வீட்டுக்கு தான் ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு நிறைய பேரு விரும்புறாங்க, ஆனா என்ன செய்யல? வகை தேடல. அல்லேலூயா. இந்த வித்தியாசத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். விரும்புகிறவர்கள் அநேகம் பேர், ஆனால் வகை தேடுகிறவர்கள் தான் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். என்னது? நீங்க விரும்புறீங்களா வகை தேடுறீங்களா? அல்லேலூயா. சபைகளுக்கு எத்தனையோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் ஞானஸ்தானம் எடுத்து சபையில ஐக்கியமாகறாங்க. கிறிஸ்துவை நம்பி எத்தனையோ பேர் வராங்க, இயேசுவை நம்பி எத்தனையோ பேர் வராங்க. அதுல எத்தனையோ பேர் விரும்புறாங்க, எத்தனையோ பேர் வகை தேடுகிறாங்க. இந்த ரெண்டு கூட்டம் சபைகளிலே உண்டு. ஒரு கூட்டம் எல்லாத்தையும் விரும்பும், எல்லாவற்றையும் என்ன செய்யும்? விரும்பும். ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? வகை தேட மாட்டாங்க. ஆனா ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, அவர்கள் விரும்புவது மட்டுமல்ல, அதற்கும் மேலாக எப்படியாவது அதை அடைய வேண்டும், எப்படியாவது இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வகை தேடுவார்கள். இங்க இயேசு யாருக்கு அனுகூலம் செய்தார்? வகை தேடுகிறவர்களுக்கு தான் உதவி செய்தார். வகை தேடுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை அளித்தார். வகை தேடுகிறவர்கள் தான் கண்டடைந்தார்கள். யாருக்கு? வகை தேடுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை செய்தார். விரும்புகிறவர்கள் நிறைய பேர் அப்படியே விரும்பிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு சுகத்தை விரும்புகிறோம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுகத்தை விரும்புகிறோம். ஒரு வியாதி நேரத்தில் ஒரு சுகத்தை விரும்புகிறோம். என்னன்னு? ஏசப்பா இந்த வியாதி எனக்கு நீக்கி போட்டா நல்லா இருக்குமே, இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆனா நான் நல்லா இருப்பேனே அப்படின்னு சொல்லி விரும்புகிற ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் வகை தேடுகிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம ஒரு சாட்சி நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 5:19. ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து இங்க சொல்லப்படுகிறது. ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியினால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகளின் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அல்லேலூயா. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. அவன் திமிர்வாதக்காரன் ரொம்ப வருஷமா படுக்கையில கிடக்கிறான், ரொம்ப வருஷமா வியாதியில கிடக்கிறான், அவனால் எழுந்து நடக்க முடியல. அப்போ அவனை சுகமாக்க வேண்டும் என்று விரும்பினார்களா வகை தேடினார்களா? வகை தேடினார்கள். எத்தனையோ பேர் விரும்புறாங்க, இயேசுவின் இடத்துல அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும், சுகத்தை அடையணும் சொல்லி விரும்புறாங்க. இந்த திமிர்வாதக்காரருடைய விஷயத்துல அவர்கள் விரும்பிட்டு வீட்டிலேயே வச்சுட்டு இல்ல,
அந்த திமிர்வாதக்காரனை வீட்டிலே கெடுத்து வச்சுக்கிட்டல விரும்பி அவர்கள் அதை விட என்ன செஞ்சாங்க, வகை தேடுகிறாங்க. இயேசு எப்படியாவது இயேசு கிட்ட கொண்டு போய் இவனை என்ன செஞ்சிடணும், சேர்த்துடணும், இயேசுனுடைய பார்வைக்கு இவனை கொண்டு போய் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி வகை தேடி பார்க்கிறாங்க. வகை ஒன்றும் காணவில்லை. அல்லேலூயா. சகேயுவாவது வகை தேடினான், அதை கண்டடைந்தான். இவர்களுக்கோ வகை காணவில்லைன்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வழி தெரியல. இவனை எந்த விதத்துல கொண்டு போய் இயேசு கிட்ட சேர்க்கிறது அப்படின்ற வழி தெரியல. எந்த விதத்துல இவனை கொண்டு போய் இயேசுவின் பாதபடியில வைக்கிறது தெரியல. வகையே இல்லை, வழியே இல்லை. இவனை எந்த விதத்துல இயேசுவின் இடத்துல கொண்டு போய் சுகமாக்கி கொண்டு வருவது, ஒண்ணுமே வகையே இல்லை. வகை ஒன்றும் காணாமல் அவர்கள் அதற்கும் மேற்பட்டு முயற்சித்து இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிற வீட்டுக்குள்ளே அந்த மேல் வீட்டில் ஏறி தட்டோடுகளை பிரித்து அந்த மேல் வீட்டு வழியா என்ன செய்யறாங்க, அந்த ஓடுகளை பிரித்து அதன் வழியா இயேசு உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த அறைக்கு நேராக அந்த திமிர்வாதக்காரனை இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவனை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் தேடுகிறார், இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ சுகமாக விரும்புறது மட்டுமல்ல, நீ வகை தேடணும். எனக்கு சுகம் வேணும், எனக்கு விடுதலை வேணும். பர்த்திமேயு குருடனை எடுத்துக்கொள்ளுங்க. கண்ணு தெரியாம பிச்சை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் விரும்பினானா வகை தேடினானா? சொல்லுங்க. விரும்பினானா வகை தேடினானா? விரும்புவது மட்டுமல்ல, வகை தேடினான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அவன் எந்த விதத்தில் வகை தேட முடியுமோ அந்த விதத்தில் வகை தேடினான். அநேகர் அவனை அதட்டினார்கள், பேசாது இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். ஆனால் அவன் அமைதியா இல்லை, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டு அந்த சுகத்தை, அந்த விடுதலையை, அந்த பார்வையை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்ப இங்க வகை தேடுகிறவர்கள் தான் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். வகை தேடுகிறவர்கள் தான் அடையாளங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். வகை தேடுகிறவர்கள் தான் சுகத்தை அடைகிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் விரும்பி கொண்டு அப்படியே இருக்கிறாங்க. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும், எங்க வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும், பாஸ்டர் எங்களுக்கு இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், ஆண்டவர் எங்களுக்கு இப்படி அற்புதம் செஞ்சா நல்லா இருக்கும், கர்த்தர் மட்டும் இதை மாத்தினா நல்லா இருக்கும், கர்த்தர் இதை செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா பாஸ்டர் சொல்றதை ஒண்ணு கூட செய்ய மாட்டோம், ஆண்டவர் சொல்றதை ஒண்ணு கூட கேட்க மாட்டோம், ஒன்றுக்கும் கீழ்ப்படிய மாட்டோம். ஆனா எல்லாம் மாறிட்டா நல்லா இருக்கும். ஊழியக்காரர் சொல்றதையும் கேட்க மாட்டோம், ஆண்டவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க மாட்டோம், வசனத்தின்படி நடக்க மாட்டோம். ஆனால் எல்லாம் நடக்கணும்னு விரும்புகிறேங்க. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லாம் மாறணும்னு விரும்புகிறோம், எங்கள் பிரச்சனை எல்லாம் மாறணும்னு சொல்லி விரும்புகிறோம். இங்கே விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறது கிடையாது, அற்புதம் செய்யறது கிடையாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீதிமொழிகள் 13:4 வாசிங்க. நீதிமொழிகள் 13:4. சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. அல்லேலூயா. அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது? சோம்பேறி, சோம்பேறியினுடைய ஆத்துமா, அவருடைய மனசு, அவர்கள் விருப்பம், அவர்கள் விரும்பியும் ஒன்றும் அடைய முடியாது, ஒன்றையும் பெற முடியாது. வகை தேடுகிறவர்கள் தான். அல்லேலூயா. யார் வகை தேடுகிறார்களோ அவர்கள் தான் பெற்றுக்கொள்வார்கள். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். பிரயாசப்படுகிறவனுடைய பிரயாசத்திற்கு சகல பிரயாசத்திற்கும் பிரயோஜனம் உண்டு. அல்லேலூயா. சகல பிரயாசத்திற்கும் பிரயோஜனம் உண்டு என்று வேதம் சொல்லுது. பிரயாசப்படணும், வகை தேடணும், கிரையை செலுத்தணும், ஆண்டவரை தேடணும். அதனாலதான் சொல்ற தேடுங்கள் அப்படின்றாரு, கேளுங்கள் அப்படின்றாரு. சில பேர் கேட்கறதுக்கும் முடியல, தேடுறதுக்கும் முடியல, எதுவுமே செய்ய முடியாது. ஆனா விருப்பம் இருக்கிறது. அல்லேலூயா. வீட்டில் அப்படியே உட்காந்து படுத்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது செல்லு ஒன்று பார்த்துக்கிட்டு